வணக்கம். 12th மாணவர்களுக்கு இன்னும் சரியா ஒரு மாசத்துல பப்ளிக் எக்ஸாம் ஆரம்பிக்குது. இந்த ஒரு மாசம் வந்து ரொம்ப முக்கியம் தான். ஏன்னா 1000 விஷயங்கள் நம்ம சொன்னாலுமே அல்டிமேட்டா காலேஜ் என்ன பாக்குதுன்னா நீ எவ்வளவு மார்க் வாங்கியிருக்க, உனக்கு சீட் இருக்கா இல்லையா அப்படின்றத டிட்டர்மைன் பண்றதே இந்த 12th மார்க்ஸ் தான். ஸோ அதனால இந்த 1 மந்த்ல நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்றது இந்த வீடியோல நான் சொல்றேன். இதுல முதல் விஷயம் என்னன்னா அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் டிஸ்டர்பன்சஸ். முதல்ல மொபைல் ஃபோன்ஸை யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு இது வரைக்கும் என்னென்ன நோட்ஸ் எல்லாம் அமைச்சிருக்காங்களோ அதெல்லாம் வந்து ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா மொபைல் ஃபோன் இருக்கிற வரைக்கும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பை டிஃபால்ட்டாக வரும். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை விட்டு போகிறாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு எமோஷன் வரும். இது எல்லாமே இந்த ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஹோல்டு பண்ணி எக்ஸாம் முடிகிற வரைக்கும் எதையும் காட்டாதீங்க. இந்த 1.5 months எக்ஸாமையும் சேர்த்து நான் சொல்கிறேன், ரொம்ப முக்கியமான காலகட்டம். நாட் ஜஸ்ட் இன் யுவர் ஸ்கூல் லைஃப் பட் இன் யுவர் லைஃப் இட் செல்ஃப். ஸோ அதனால் வந்து இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதெல்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது, எதெல்லாம் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுதோ அது எல்லாத்தையுமே ஹோல்ட் பண்ணுங்கள். ஒரு மாதம் கரெக்டாக இந்த February முடிகிற வரைக்கும் கிவ் யூ ஃபுல் எஃபர்ட். இது வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்கீங்களோ, எதெல்லாம் படிச்சிருக்கீங்களோ எல்லாத்தையுமே வந்து பக்காவாக முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை நான் முதல் பாயிண்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். ரெண்டாவது என்ன அப்படின்னா ரிவிஷன். எல்லாருமே சொல்லுவாங்க ரிவிஷன் பண்ணுங்க அப்படின்னு. இதுக்கு முன்னாடி நீங்கள் சரியாக படிக்கல, குவார்டர்லி எக்ஸாம், ஹாஃப் இயர்லி எக்ஸாம், நடுவில் நடந்த செஷனல் எக்ஸாம்ஸ் எல்லாம் சரியாக படிக்கலனா கூட டேக் மேக்ஸிமம் ஆஃப் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் February, இல்லை 10 நாள் எடுத்துக்கோங்க, அதுக்கு மேலே வேண்டாம். இது வரைக்கும் முக்கியமான கான்செப்ட்ஸ் நான் படிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் இந்த 10 நாட்களில் முடிச்சிருங்க. மீதி இருக்கிற நாட்கள் எல்லாமே ரிவிஷன் தான். ஏன்னா ரிவிஷன் அப்படின்றது வந்து உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் இன்னும் வந்து ரொம்ப இன்டெப்த்தாக சிலது படிச்சிருப்பீங்க, ஆனால் ஞாபகத்துக்கு இருக்காது. அதெல்லாம் வந்து வெளியில் வந்துடும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது எக்ஸாமில் கொஸ்டின் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணலாம். ரிவிஷன் அப்படின்றது அதை டேப் பண்ணுறது தான். ஆல்ரெடி படித்தது உங்களுக்கு மேலோட்டமாக இருக்கணும், அப்போ தான் எக்ஸாம் நேரத்தில் பர்ஃபார்மன்ஸ் சரியாக இருக்கும். ஸோ அதனால் ரிவிஷனை வந்து நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி புது புது விஷயங்களை வந்து ரொம்ப சேர்த்துக்காதீங்க. என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வந்து பண்ணால் போதும். நம்ம புது விஷயங்கள் ஆட் ஆகும்போது என்ன ஆகும்னா இட் கிரியேட்ஸ் ப்ரெஷர் ஆன் அவர் மைண்ட். ஸோ இதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே ஆல்மோஸ்ட் லைக் யூ ஆர் கிராசிங் த 12th வித் அ வெரி குட் ஸ்கோர். மூன்றாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எடுங்க, நிறைய டெஸ்ட் எழுதுங்க. இந்த ஒரு 28 நாட்கள் இருக்கு இல்லையா February, இந்த கேப்பில் வந்து நீங்கள் இதை பண்ணணும். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த நோட்ஸ் எடுக்கிற தன்மை வந்து மாணவர்களுக்கிடையே நிறையவே குறைஞ்சி போச்சு. நாங்கள் காலேஜில் பார்க்குறோம், நம்ம எவ்வளோ முக்கியமான விஷயங்கள் சொன்னாலுமே பசங்க நோட்ஸ் எடுக்கிறது கிடையாது. இது ப்ராக்டிஸ் எங்கேருந்து வருதுன்னா ஸ்கூலில் இருந்து தான். ஸோ ஸ்கூலில் வந்து நீங்கள் நிறைய நோட்ஸ் எடுக்க மாட்டீங்க. ஏன்னா ரிவிஷன்னு சொல்கிறது வெறும் அது அப்படியே பார்க்கறது கிடையாது, அது எழுதுறதும் கூட தான். ஸோ 2வது பாயிண்ட்டும் 3வது பாயிண்ட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணாதான் அது முழுமை அடையும் அந்த ரிவிஷன். ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க, நிறைய நோட்ஸ் எடுங்க, முக்கியமான கண்டென்ட் எல்லாம் எழுதுங்க, எதெல்லாம் மறக்கிற மாதிரி இருக்கோ ப்ளீஸ் ரைட். அதே மாதிரி டெஸ்ட் எழுதுங்க. சில கொஸ்டின்ஸ் வந்து கஷ்டமாக இருக்குது, முக்கியமானது உங்கள் டீச்சர் சொல்லியிருக்காங்கன்னா அந்த கொஸ்டினை வந்து புக்கை மூடிட்டு நீங்களே ஒரு டெஸ்ட் எழுதி உங்களுக்கு நீங்களே கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு கான்செப்ட் நீங்கள் படிக்கிறீங்கன்னா உண்மையிலேயே உங்களே நீங்கள் கேளுங்க, அது தெரிஞ்சு தான் படிக்கிறீங்களா. சப்போஸ் உங்களுக்கு அது தெரியல அப்படின்னா உங்கள் வாத்தியார்கிட்ட கேட்டுருங்க. அவங்க சொல்கிறதும் புரியல அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேளுங்க. உங்களையே நீங்கள் கேட்டு பாருங்கள் உங்களுக்கு புரியுதான்னு. அது புரிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்குள்ளேயே அதை சொல்லி பாருங்கள். அது உங்களுக்கு அந்த கான்செப்ட் வந்து எழுதுகிற அளவுக்கு உங்களுக்கு அந்த தன்மை வந்துடுச்சு அப்படின்னு. ஸோ இதை தான் நான் டேக் டெஸ்ட்னு சொல்கிறேன். ஸோ இந்த 3 விஷயங்கள் செஞ்சாலுமே நீங்கள் வந்து என்ன ஸ்கோர் வந்து ஜென்ரலாக காலேஜ் கட் ஆஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அதை நீங்கள் கிராக் பண்ணிடலாம். ஏன்னா ஒரு பக்கம் வந்து நம்ம எமோஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணணும், இன்னொரு பக்கம் நம்ம அகாடமிக்கையும் ஸ்டிமுலேட் பண்ணணும். இது சாதாரண விஷயம் கிடையாது, சொல்கிறது ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த நேரத்தில் ஈவன் நம்ம 12th படிக்கும்போது கூட அந்த நேரத்துக்கு வந்து நமக்கு எல்லாம் தெரியும், நம்ம எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடலாம், we can do it so அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் எக்ஸ்டர்னல் சோர்சஸ் லைக் சில விஷயங்கள் எல்லாம் நம்மளை மீறி வரும்பொழுது நம்ம வந்து சாதாரண விஷயத்துக்கே வந்து தோல்வி அப்படின்ற மாதிரி ஒரு மனப்பான்மைக்கு வந்துடுவோம். ஸோ அதனால் இந்த நேரத்துக்கு நீங்கள் எமோஷ்னலாக ஸ்ட்ராங்காக இருக்கிறது ரொம்பவே முக்கியம். 4வது விஷயமா நான் சொல்கிறது வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். எக்ஸாம் நேரத்தில் எப்படி உங்களோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்கெட்யூல் ஒன்று போட்டுக்கோங்க. காலையில் வந்து எழுந்துக்கிறத நான் வந்து எப்பயுமே உங்களுக்கு ஒரு ஹை ப்ரிஃபரன்ஸாக கொடுப்பேன். இல்லை உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குன்னா நைட்டு படிங்க, நாட் அ ப்ராப்ளம். ஸோ அப்போ என்ன ஒரு கன்சிஸ்டன்சியே இந்த ஒரு February மாதம் ஃபுல்லாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். அந்த கன்சிஸ்டன்சி காலையில் என்ன டைம் எழுந்துக்கிறீங்களோ அதே டைமுக்கு தான் மற்ற எல்லா நாட்கள்லையும் எழுதுக்கணும். இல்லை நைட்டு எத்தனை மணிக்கு தூங்குறீங்களோ அந்த டைமை நீங்கள் எல்லா நாட்களுமே ஃபாலோ பண்ணணும். அந்த கன்சிஸ்டன்சி வரும்போது மைண்டும் உடம்பும் அதுக்கேற்ற மாதிரி ஃபிட் ஆகிடும். எக்ஸாமில் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்றது எக்ஸாம் நேரத்தில் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது. 1000 விஷயங்கள் படித்து அதை நிறைய ரிவைஸ் பண்ணியிருந்தா கூட எக்ஸாம் நேரத்தில் சரியாக பர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வர்றதுக்கு சரியாக ஹெல்த்தை பார்த்துக்கணும்,
உடம்புக்கு வந்து சரியான உணவு, சரியான தூக்கம், சரியான ரிவிஷன், சரியான கேப்பு, மியூசிக்ஸ் கேளுங்க. இந்த மாதிரி உங்களையே நீங்கள் கரெக்டாக மேனேஜ் பண்ணும்பொழுது அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எக்ஸாமில் பை டிஃபால்ட்டாக வந்துடும். கடைசி பாயிண்ட்டாக நான் சொல்கிறது, எது பண்ணணும்னு நினச்சாலுமே அந்த டைம் பேட்டர்னும் ஸ்கெட்யூலும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஏன்னா இப்போது நான் ரீசெண்டாக ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட பேசினேன். அப்போ அவர் என்கிட்ட சொன்னார், நான் ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடி நான் பிளான் பண்ணிட்டு தான் சார் செய்வேன். அந்த பிளானிங்க்கு நான் ரொம்ப நேரம் எடுத்துப்பேன். ஏன்னா அந்த பிளான் வந்து நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கிற மாதிரி தெரிஞ்சாலுமே அது என்னோட மற்ற நேரங்களை வந்து ரொம்பவே சேவ் பண்ணுது. ஸோ எனக்கு தெரியும் நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியும். ஸோ நான் பிளானிங் வந்து ரொம்ப நேரம் எடுத்துப்பேன். ஒரு சின்ன பையன் இவ்வளோ கிளாரிட்டியாக பேசுகிறானே அப்படின்னு சொல்லி வியப்பாக இருந்தது. ஐ வாண்டட் டு ஷேர் வித் யூ. ஸோ அதனால் இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் முக்கியமாக 12th எக்ஸாமுக்கு நிறைய பிளானிங் பண்ணுங்கள், மென்டல் கால்குலேஷன்ஸ் பண்ணுங்கள், நிறைய எழுதி வச்சுக்கோங்க. இந்த 1 month உங்கள் பேரண்ட்ஸ் வந்து ப்ரௌடாகிற மாதிரி பண்ணால் போதும், வேறு யாருமே வேண்டாம். ஏன்னா வந்து அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணோம், இவங்களை இம்ப்ரெஸ் பண்ணோம், ஸ்கூல் டாப்பர் வரணும், அதெல்லாம் வேண்டாம். உங்கள் பேரண்ட்ஸு சந்தோஷப்படுற மார்க் என்னது கேளுங்க, டேரெக்டாக கேளுங்க. அப்பா எவ்வளோ மார்க் எடுத்தால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க, உங்கள் காலேஜுக்கு என்ன சீட்டு வருமோ அதை பாருங்கள். இப்படி நீங்கள் மைண்டை கால்குலேட் பண்ணிவிட்டு கரெக்டாக உங்களோட ஃபுல் எஃபர்ட் இந்த மந்தில் போட்டிங்கன்னா யூ வில் கெட் வாட் யூ வாண்ட். ஆனால் அதுக்கு முக்கியமாக எமோஷ்னலை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்டாக வச்சுருக்கணும். உங்களுடைய அகாடமிக் ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கணும், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் இருக்கணும், எல்லாத்தையுமே பிளான் பண்ணி பண்ணணும். இதை நான் ரொம்ப அக்கறையிலே சொல்கிறேன். ஏன்னா 12th மார்க் கம்மியாயிடுச்சு அப்படின்னா நிறைய பேர் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அது வருத்தப்படுறதுக்கு அந்த அளவுக்கு அது வர்த்தா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டு சம் எக்ஸ்டென்ட் எஸ். ஏன்னா உங்கள் அடுத்த 3-4 வருஷத்தோட காலேஜ் லைஃபே அது டிட்டர்மைன் பண்ணுது. நீங்கள் மார்க் கம்மியாக எடுத்தீங்கன்னா அது ஒரு பெரிய பேர்டனாக முடியுது. சொசைட்டி என்னவோ மக்கு பையன் அப்படின்ற மாதிரி ஆக்கிடுறாங்க. அப்படி கிடையாது. ரியாலிட்டின்றது டிஃப்ரெண்ட். ஜாபில் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் வேறு. ஆனால் அடுத்த காலேஜ் லைஃப் பொறுத்த வரைக்கும் உங்களோட இந்த 12th மார்க் ரொம்ப டிட்டர்மைன் பண்ணுது. நம்மளால் சொசைட்டியை இப்போதைக்கு மாற்ற முடியாது அப்படின்ற காரணத்தால் சொசைட்டி எதை அக்செப்ட் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கணும். என்ன சார் அதெல்லாம் வெறும் மார்க் தானே, பர்சன்டேஜ் தானே, பேப்பர் தானேன்னு சொல்லக்கூடாது. சொசைட்டி என்ன அக்செப்ட் பண்ணுதோ அந்த லைனில் நீங்கள் போனோன்னா you please focus on getting as much as possible அப்படின்றது என்னுடைய அட்வைஸும் கூட, இது நிதர்சனமும் கூட. ஸோ வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை முக்கியமாக 12th மாணவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.